வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல இன்று நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பல்நோக்கு திட்டம் ஆழியாறு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். குறிப்பாக இது ஆழியாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மிக முக்கியமான ஒரு பல்நோக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது வால்பாறை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. வால்பாறை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவிலும் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இது அமைந்துள்ளது. குறிப்பாக பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் மிக முக்கியமான ஒரு பல்நோக்கு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விவசாய நிலத்திற்கான தண்ணீராகவும் அது மட்டுமில்லாமல் குடிநீர் பயன்பாட்டிற்காகவும் இது மிகுந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த அணையானது குறிப்பாக 1962ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. 1962ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளது. இதனுடைய உயரமானது 81 மீட்டர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதனுடைய மொத்த உயரம் 81 மீட்டர் என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆழியாறு அணையானது குறிப்பாக சிறந்த ஒரு சுற்றுலா தலமாக அமைந்துள்ளது. அதனுடைய இந்த அணையின் கீழ்ப்பக்கத்தில் ஒரு பூங்காவானது மிகவும் இனிமையாக இடம்பெற்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகவும் பசுமை நிறைந்த ஒரு பகுதியாகவும் இது காட்சியளிக்கிறது. இந்த ஆழியாறு அணையானது தமிழ்நாட்டின் மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு பல்நோக்கு திட்டம் அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? அந்த வகையில் இந்த ஆழியாறு அணையானது குறிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு நீர்த்தேக்க திட்டமாகவும் இது காமராஜருடைய காலத்தில் கட்டப்பட்ட அணையாகும். காமராஜருடைய காலத்தில் கட்டப்பட்ட அணை அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். சரிங்களா? இந்த தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடித்திருந்தால் இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கட்டாயம் இது போன்ற தகவல்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். நம்மளுடைய சேனலில் இதற்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்களை நம்ம போட்டிருக்கோம். அதில் குறிப்பிடத்தகுந்தது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பல்நோக்கு திட்டம் மேட்டூர் அணையாகும். மேட்டூர் அணை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பவானி சாகர் அணையை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடைய முக்கிய பல்நோக்கு திட்டங்களில் ஒன்றாக இராக்கூட் அணை பற்றி பல்வேறு தகவல்கள் நான் உங்களுக்கு நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பக்ரானங்கள் அணை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது போன்ற பல்நோக்கு திட்டங்களானது பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்குறோம். இந்த தகவல்கள் அனைத்தும் குறிப்பிடத்தகுந்ததாகவும் நேர்த்தியானதாகவும் எடுக்கப்படுகிறது. நம்முடைய சேனலில் போட்டித் தேர்வுக்கு உரிய வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, பொருளியல் உள்ளிட்ட தகவல்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கு வரக்கூடிய ஒரு சில தகவல்களும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். கடைசியாக இதற்கு முன்னாடி வீடியோ பகத்சிங் பற்றி நான் குறிப்பிட்டுள்ளேன். சரிங்களா? அதையும் நீங்கள் நல்லா பாருங்கள். கண்டிப்பாக பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நல்ல செய்திகளை பார்க்கலாம். நன்றி.